ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா, கர்நாடகால இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு நாம பிலிகிரிமேஜ் போகும்போது நம்ம அட்வான்ஸ்டா எப்படி அங்க இருக்கிற பூஜைகளுக்கு, சேவைகளுக்கு, சீக்கிர தர்ஷனுக்கு, அதாவது ஸ்பெஷல் தர்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் ஆன்லைன்லயே நம்ம அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் டீடைல்டா பார்க்க போறோம். கர்நாடகாவுக்கு ஆன்மீக பயணம் போனாவே நம்ம கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளை மிஸ் பண்ணவே மாட்டாங்க எந்த மக்களும். சோ அப்படி போற மக்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க நாம கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு ஸ்பெஷல் பூஜைகளுக்கு, ஸ்பெஷல் தர்ஷனுக்கு இதுக்கெல்லாம் எப்படி ஆன்லைன்லயே டிக்கெட் அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ராசஸ் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மக்களே, இந்த வீடியோல நாம கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு நம்ம தரிசனத்துக்கு, ஸ்பெஷல் பூஜைகளுக்கு எல்லாம் எப்படி ஆன்லைன்லயே புக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். சோ கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் ஆன்லைன் புக்கிங்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற வெப்சைட்டே கோவிலோட அபிஷியல் வெப்சைட்டா தாங்க இருக்கும். கொல்லூர் மூகாம்பிகா temple.orgன்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ஹோம் பேஜுக்கு ரீச் ஆயிடலாம். கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் ஹோம் பேஜ். ஓகேவா? நம்ம கர்நாடகா துளுநாட்டுல இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அம்மன் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, கோவிலோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இ சேவா. ஸோ இந்த வழியா தான் போய் நம்ம ஆன்லைன்ல சேவா புக்கிங் எல்லாம் பண்ண போறோம். ஸோ அது போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, டெய்டி நம்ம அம்மன் அலங்காரம் பண்ணி இருக்கிற பிக்சர் போட்டிருக்காங்க. எவ்வளவு திவ்யமா இருக்காங்க பாருங்களா. நம்ம ஸ்ரீ கஷேத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேவா? உடுப்பி ஏரியாலாம் துளுநாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ துளுநாட்டுல இருக்கிற ஒரு ஃபேமஸ் டெம்பிள் ஸ்ரீ கஷேத்திரம் இஸ் செட்டப் பை ஆதி சங்கராச்சாரியா. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சங்கராச்சாரியார் ஆதி அவர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோவில். சாரிங்க, அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா உச்சரிக்க வர மாட்டேங்குது, பட் பரவாயில்ல. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர் டீடைல்ஸ், டெம்பிளோட ஹிஸ்டரி இதெல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேவா? கோவில் போறதுக்கு முன்னாடி நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சூப்பரா நீங்க பார்த்துட்டு போகலாம். நம்ம திராவிடியன் ஸ்டைல்ல தான் ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்கும். திராவிடியன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த முறையில தான் கோவிலும் இருக்கும். ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இன்னும் போனதில்லை, பட் ஆனா ஆன்லைன்ல எப்படி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம சூப்பரா போயிட்டு அம்மனை வழிபட்டு வரலாம் அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் சேவா புக்கிங்னு டேப் இருக்குல்ல, அந்த டேப் கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்க வேண்டியதா. அதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? டெம்பிள்ல பாத்தீங்கன்னா சண்டிகா ஹோமம், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவிட்டிஸ் அண்ட் செலிப்ரேஷன், டெம்பிள் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. மேபி டெம்பிள் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கறத நான் தனி வீடியோவா பண்றேன். இந்த வீடியோல சேவைகளுக்கு, அதாவது நம்ம தரிசனத்துக்கு போறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பூஜைகள் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கு எப்படி நம்ம புக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? தர்ஷன் டைமிங்க்கு தனியா போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, தர்ஷன் டைமிங் கிளிக் பண்ணீங்கன்னா காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்கு இதெல்லாமே போட்டிருப்பாங்க. காலையில 5 மணிக்கு ஓபன் ஆகி 1:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஒன்லி தர்ஷன். பூஜைகள் எல்லாம் இருக்காது போல. ஈவினிங் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும், எக்ஸப்ட் ஸ்பெஷல் டேஸ். டெம்பிள் ஒர்ஷிப் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. எந்தெந்த டைமுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 5:15க்கு அபிஷேகம், அதுக்கப்புறம் ஞான ஹோமம், அதுக்கப்புறம் பூஜைகள் மார்னிங் காலை பூஜைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுமா. அதுக்கப்புறம் தந்த தவன மங்கள ஆரத்தி, பஞ்சாமிருத அபிஷேகம், நைவேத்தியம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. டே ஃபுல்லா உங்களுக்கு போட்டிருப்பாங்க. நூன் பூஜா, அதாவது மதிய பூஜை, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், சாயங்காலம் மங்களாரத்தி, அதுக்கப்புறம் நைட்டு பலி உற்சவ், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமிங்க்கும் என்னென்ன மாதிரியான பூஜைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பர்டிகுலரா மங்களாரத்தி எல்லாம் போகணும்னா டைமிங்ஸ் பார்த்துட்டு அந்த டைம்ல நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் சேவால நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது கரெக்டா அந்த மங்களாரத்தி டைம்ல போற மாதிரி நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயும் ஆன்லைன் சேவா புக்கிங் இருக்கும். காணிக்கைனா நம்ம டொனேஷன் பண்றது, அதுதான் ஆன்லைன் காணிக்கை. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் நீங்க
கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, the government of Karnataka has introduced the temple web portal to make Sri Devas comprehensive information and seva through online which can be accessed through this linkனு போட்டிருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நாம வெப்சைட் ஓபன் பண்ணிக்க வேண்டியதை, புக் பண்றதுக்கான வெப்சைட். இங்க பாருங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகிடும். இதுலதான் டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுலயே வந்து டெம்பிள் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல இந்து அறநிலையத்துறைக்கும் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெம்பிளுக்கும். அதே மாதிரி கர்நாடகாலையும் இந்த மாதிரி வெப்சைட் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஆன்லைன் புக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ள போய் புக் பண்ண வேண்டியதுதான். இதுலயே வந்து அபவுட் டெம்பிள்னு போட்டு நம்ம கோவிலோட ஹிஸ்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டெம்பிள் புக்கிங் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, பேட் அண்ட் டொனேஷன் சர்வீசஸ்ன்னு இருக்கு. அது கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோவில்ல, மூகாம்பிகை கோவில்ல என்னென்னலாம் பூஜைகள் இருக்கு அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் வந்துருங்க. இங்க பாருங்க, அன்ன சந்தர்ப்பணா அதுக்கு வந்து 25,000. இது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு வந்து நம்ம பேர்ல அன்னதானம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அஷ்டோத்திர பிரம்மார்ச்சனா இதுக்கு வந்து 10 ரூபா தான் அர்ச்சனை. அஷ்டோத்திர குங்கும அர்ச்சனா, குங்குமத்துல அம்மன் நல்லா குங்குமத்துல வச்சு அர்ச்சனை பண்றதுக்கு 45 ரூபா. சண்டிகா ஹோமம் இருக்கு. ஃப்ரைடே பூஜா வித் கோகனட் நைவேத்யா ஃபார் 1 மந்த். ஃப்ரைடே பூஜா வித் ரைஸ் அண்ட் கோகனட் நைவேத்யா. மகா பூஜை, மகா பிரசாதம், மகாத்ரி மதுரா, மூகாம்பிகா அலங்கார பூஜை. அலங்காரம் பூஜை எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுவீங்க நிறைய பேரு. ஸோ அந்த டைம்ல நீங்க கரெக்டா போகணும்னா அந்த பர்டிகுலர் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பூஜைகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரைஸ் டீடைல்ஸ் எப்படி புக் பண்றதுன்னு பார்க்கலாம். நந்தா தீபம், ஸோ அது இருக்கு. நித்திய நைவேத்தியம் 1 மாசத்துக்கு ஃபுல்லா உங்க பேர்ல நித்திய நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளவுன்னு போட்டிருக்காங்க. புஷ்பாஞ்சலி, மலர்களால் அர்ச்சனை செய்யறது. சகசிரநாம பஸ்மார்ச்சனா, சகசிரநாம குங்குமார்ச்சனா, திரிமதுரம், திரிசக்தி குங்குமார்ச்சனா, திரிசக்தி பஸ்மார்ச்சனா. பஸ்மார்ச்சனா திருநீர் வச்சு பண்ற பூஜைகள்னு நினைக்கிறேன், அர்ச்சனைன்னு நினைக்கிறேன். உத்தம மகா திரிமதுரான்னு போட்டிருக்காங்க. வீரபத்ர அலங்கார பூஜா, பகவதி சேவா, வித்யாம்பர காணிக்கை. ஸோ இவ்வளவு விதவிதமான பூஜைகள் இருக்கு. சில பேர் வந்து பர்டிகுலரா உங்களோட பேரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜைகள் அட்டன் பண்ணணும்னு விருப்பப்படுவீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பார்த்துட்டு நீங்க பண்ணணும்னு நினைக்கிற பூஜைகள் இங்க இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நாம வந்து என்ன சொல்றது, இதுல ஏதாவது ஒரு முக்கியமான பூஜைகள் பார்ப்போமே. மூகாம்பிகை அலங்கார பூஜால நம்ம போய் கலந்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகிடும். அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு அடுத்த மந்த்துக்கும் சேர்த்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் மந்த்ல எந்தெந்த நாள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் வந்து கிரீன் கலர்ல காமிக்கும். ஓகேவா? ஸோ அதுல ஏதாவது ஒரு டேட் நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இங்க பாருங்க, எந்த அந்த டேல எத்தனை மணிக்கு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. 5 AM ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் 3 PM ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. 100 rupees அப்படின்ட்டு இங்கேயே புக்னு இருக்கும். அதுல எவ்வளவு மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கும். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டுக்கு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்து புக் பண்றதுக்கான ஒரு டேப்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்க வந்து நீங்க பை டிஃபால்ட்டா நீங்க செலக்ட் பண்ற ஸ்லாட் டைமிங் இங்க வந்துடும். தர்ஷன் டேட் அண்ட் டைம். ஓகேவா? கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், உங்களோட அட்ரஸ், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து இந்த ஸ்டார் மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க கம்பல்சரி ஃபில் பண்ண வேண்டிய டேப். ஓகேவா? இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பா கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகணும். அதனால நீங்க ப்ராப்பரா கரெக்டா கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிவோட்டி டீடைல்ஸ், ப்ரூஃப் ஏதாவது கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த மாதிரி எது கொடுக்குறீங்களோ அதை அந்த கார்டோட ஒரிஜினல் வந்து நீங்க கொண்டுட்டு போகணும். ஓகேவா? இங்க ப்ரூஃப் நம்பரோட கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அந்த பர்டிகுலர் பூஜைக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறதும் இங்கே ஆட் ஆகிடும். ஓகேவா? கேப்சா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுக்குங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பாருங்க, at the time of entry, all devotees shall produce the same original ID proof used during booking. Age proof shall be produced for children below stipulated age to enter the temple without booking tickets. ஓகேவா? ஸோ இது நீங்க
போகும்போது யாரோட ஐடி வச்சு புக் பண்ணீங்களோ அவங்களோட ஐடியை நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி டிவோட்டீஸ் ஷால் வியர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒன்லி. மக்களே, உடுப்பியில் இருக்கிற கோவிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நம்ம கேரளா கோவில்கள் மாதிரியே. ஸோ நீங்க ப்ராப்பரா ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க, ஓகேவா? ஷர்ட், குர்தா, பைஜாமா, பேண்ட்டு. ஃபீமேலுக்கு வந்து saree, ஹாஃப் saree, சுடிதார் வித் துப்பட்டா. ஆல் த டிவோட்டீஸ் இன் குரூப் டிக்கெட் ஹேவ் டு ரிப்போர்ட் டுகெதர். தனித்தனியா போக முடியாதான். தி டிவோட்டீஸ் ஷுட் நாட் கேரி எனி லக்கேஜ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வைல் ரிப்போர்ட்டிங். அங்கே கோவிலே வந்து உங்களுக்கு கிளாக் ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்க மறந்துட்டு மொபைல் எல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா அதை நீங்க கிளாக் ரூம்ல சப்மிட் பண்ணிடணும். All bookings are final. Postponement, advancement, cancellation, refund is not allowed. மக்களே பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ கரெக்டாக உங்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜா டைமிங்ஸ் வந்து தர்ஷன் டைமிங்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். Entry with footwear is not permitted into the queue lines and temples. ஸோ கியூவில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செப்பல் ஸ்டாண்டில் செப்பல்ஸ் எல்லாம் விட்டுறணும். இல்லை பக்கத்தில் ரூம் இருந்துச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. டெம்பிள் ரிசர்வ்ஸ் த ரைட் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் தர்ஷன் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்டன்சஸ். ஏதாவது கண்டிஜென்சி வந்துச்சு, விஐபிஸ் ஏதாவது வராங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது எப்போவாவது தான் நடக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஃபார் எனி queries ப்ளீஸ் விசிட் கான்டாக்ட் அஸ் பேஜ் ஃபார் டெம்பிள் வெப்சைட். அதில் உங்களுக்கு நம்பர் எல்லாம் இருக்கும், ஓகேவா? லேட் தர்ஷன் நாட் அலவுட். நாங்கள் கொடுத்த ஸ்லாட்ல கரெக்டாக போயிடுங்க. த என்ட்ரன்ஸ் வில் ஹேவ் சானிடைசிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் தெர்மல் ஸ்க்ரீனிங் அண்ட் ஒன்லி asymptomatic people will be allowed in. Footwear will have to taken off inside your vehicle or if needed kept in separate slots assigned to each individual or family. ஸோ அங்கேயே இருக்கு பாருங்க இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. Entry will only be permitted those who wear, அது கொரோனா காலத்துல, touching of idols, holy books and statues will not be allowed. Physical distances have to be maintained. Physical offerings like holy water will not be permitted. நம்ம நார்த் இந்தியா கோவில் மாதிரி நாமளே போய் புனித நீர் ஊத்தி அபிஷேகம் எல்லாம் பண்ண முடியாது, ஓகேவா? Devotees will not be allowed to ring bells when they enter the temples and there will be no community feasts either. அன்னதானம் எல்லாம் இருக்காது போல. Persons above 65 years of age with comorbidities, pregnant women and children below the age of 10 years are not allowed and advised to stay at home. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது queriesனா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டைம் படிச்சு பார்த்துக்குங்க, ஓகேவா? அப்பப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு டைம் பார்த்துட்டு போகிறது நல்லது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அந்த காம்ப்ரிஹென்சிவ் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இங்கே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு கன்ஃபார்மாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு காமிக்கும். நீங்கள் ப்ரொசீட் பண்ணிவிட்டு உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் பண்ணுற ப்ரொசீஜர், ஓகேவா? ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இங்கே நம்ம பார்த்த அதே ப்ரொசீஜர் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லா பூஜைகளுக்குமே இருக்கும். ஒவ்வொரு பூஜைகளுக்குமே வந்து நீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்துக்கணும், ஓகேவா? சில பூஜைகளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புஷ்பாஞ்சலின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது நீங்க நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பூஜைகளும் வந்து ஸ்பெஷலா நடக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஒரு சில பூஜைகள் மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு மக்கள். இவ்வளவு பூஜைகளுக்கு வந்து நீங்கள் நம்ம கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். ஸோ ஹோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்காமடேஷன் நான் சொன்னேன், நான் செப்பரேட்டாக அது கரெக்டாக பார்த்துட்டு என்னென்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டைம் நான் பார்த்துட்டு அதை தனி வீடியோவாக பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து அதை டீட்டெயில்டாக சொன்ன மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு டொனேஷன் எல்லாம் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா டொனேஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்க டெம்பிள் சர்வீசஸ்ல எதுக்கெல்லாம் டொனேஷன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அன்னதானத்துக்கு நீங்க டொனேட் பண்ணலாம், டெம்பிள் சர்வீசஸ், திருப்பணி டொனேஷன், டெம்பிள்ல வந்து ஏதாவது இந்த கட்டிட வேலைகள் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த திருப்பணிக்காக நீங்க டொனேட் பண்ணலாம், டெம்பிள் சர்வீசஸ்க்கு நீங்க டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க டொனேட் பண்ணலாம். 100 rupeesல இருந்து டொனேட் பண்ணலாம். பாருங்க டொனேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க சப்மிட் கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வந்து வந்துடும். அதுக்கான ரெசிப்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில சமயம் சில டொனேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும், லைக் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க அவைல் பண்ணிக்கலாம், ஓகேவா?
ஸோ அது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆப்ட் பண்ணிக்கோங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. ஸோ மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் அன்னதானத்துக்கும் வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. இன்கேஸ் நம்ம கோவிலுக்கு போக முடியல, பட் நம்ம கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிளுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் இதில் இருந்து காணிக்க செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு வந்து நான் அன்னதானம் சொல்லுவேன். ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். ஸோ இங்கிருந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட புண்ணியமும் நம்ம மூகாம்பிகை அம்மன் டெம்பிள் மூலமாக உங்களுக்கு அன்னதானத்துக்கான புண்ணியம் கிடைக்கும். ஸோ எவ்வளவு பிளிஸ்ஃபுல்லான விஷயம் பாருங்க. அம்மன் அருள் வந்து நீங்க அன்னதானம் பண்ணி வீட்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது நீங்க பண்ணுங்க மக்களே. ஓகேவா? ஸோ மக்களே, ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் டெம்பிள், கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிள் போறதுக்கு முன்னாடியே நீங்க வீட்ல இருந்தே வந்து பூஜைகளுக்கெல்லாம் வந்து எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்தாச்சு. இங்க பாருங்களா, மேரேஜஸ் எல்லாம் கூட நடக்குதுங்க. அந்த மாதிரியான சர்வீசஸ்க்கெல்லாம் கூட நீங்க புக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. மேரேஜ் ஃபெஸ்டிவிட்டிஸ்க்கெல்லாம் அதுக்கு தனியா இல்ல. மேபி அதெல்லாம் வந்து நீங்க கோவில்ல கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆன்லைன்ல புக் பண்ற மாதிரி இல்ல. ஓகேவா? ஸோ மக்களே, இதுதான் வந்து நம்ம புக்கிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ வந்து கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் டெம்பிள் போற மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. சோ மக்களே, நம்ம கர்நாடகா துளுநாட்டுல இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு போகும்போது எப்படி வந்து நம்ம ஆன்லைன்லயே அபிஷியல் வெப்சைட்ல கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளோட அபிஷியல் வெப்சைட் குள்ள போயிட்டு முக்கியமான பூஜைகள், சேவைகளுக்கு, தரிசனங்களுக்கு எல்லாம் வந்து ஆன்லைன்லயே டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற டீடைல்டு ப்ராசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து கர்நாடகா ஆன்மீக சுற்றுப்பயணம் போற மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers மக்களே. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.